அடுத்து வாட் இஸ் அன் அரே. ஸோ இது மேக்ஸிமம் 2 மார்க்ல தான் வரும். இல்லாட்டி டிஃபைன் அண்ட் அரேன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அரே அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு வேரியபிள் தான். ஆனா அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அது ஒரே பேர்ல மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அந்த மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே டேட்டா டைப்ல இருக்கணும். யா ஸோ அந்த டெஃபினேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபினிட் ஆர்டர்டு கலெக்ஷன். ஸோ அதோட ஆர்டர்டு கலெக்ஷன் அப்படின்னும் போது அதை வரிசைப்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஹோமோஜீனியஸ் டேட்டா அப்படின்னும் போது ஒரே டேட்டா டைப்ல தான் அது இருக்கணும். ஸ்டோர்ட் இன் கண்டிகுவஸ் மெமரி லொகேஷன். ஸோ மெமரி லொகேஷன்ல அடுத்தடுத்து ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? ஸோ ஃபினிட் அப்படின்னும் போது சைஸை டிஃபைன் பண்ணிடுவோம். ஆர்டர்ட் அப்படிங்கும்போது டேட்டா ஸ்டோர் கண்டினியூஸ்லி. ஹோமோஜீனியஸ் அப்படின்னும் போது சேம் டேட்டா டைப். இதை வச்சுதான் அதை நம்ம செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். சரியா?